கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் போர்டு தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கன்வெர்ட்டர் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான போர்டாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டா செகண்ட்ஸாக வாங்கிட்டு இருந்தது தான் அவங்க தரும்போது பார்த்தீங்கன்னா அந்த போர்டும் அதில் இருக்க சின்ன சின்ன கமௌண்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த சுவிட்சிங் மாஸ்பீட்டுக்கு பின்னாடி வரக்கூடிய ஹீட் சிங்கும் அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் அவுட்புட் சைடில் வரக்கூடிய 2 கெப்பாசிட்டர் மட்டும் தான் இல்லை, மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த மாஸ்பீட்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே ஒரு மாஸ்பீட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சின்ன ஹீட் சிங் ஒன்று ரெடி பண்ணி தெர்மோ பேஸ்ட்லாம் அப்ளை பண்ணி மைக்கா சீட்ல வச்சு நீட்டா பாத்தீங்கன்னா அந்த மாஸ்பீட்டை அந்த ஹீட் சிங்ல ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா இதுல சதுர டிரான்ஸ்ஃபார்மர் வரும், ஆனா நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கிடைக்காது. அதனால நம்ம பழைய கன்வெர்ட்டர் எல்லாம் முந்தி வாங்கி வச்சிருந்தோம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பேர் பார்க்க முடியல. ஸோ அதனால அதுல இருந்த டொரடல் டிரான்ஸ்ஃபார்மரை கலத்தி இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் வரும், அந்த 2 கெப்பாசிட்டர் பாத்தீங்கன்னா வேற ஒரு கன்வெர்ட்டர்ல இருந்து கலத்தி இந்த கன்வெர்ட்டருக்கு பாத்தீங்கன்னா சால்டரிங் பண்ணியாச்சு. அந்த 2 கெப்பாசிட்டரையும் சால்டரிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 டயோடு தட்டிச்சு, அந்த 2 டயோடையும் பாத்தீங்கன்னா கீழே சைடு மாட்டியாச்சு. அதாவது போர்டில் சால்டரிங் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த 2 டயோடையும் மாட்டி விட்டாச்சு. ஸோ லைன்லாம் கொடுத்து செக் பண்ணி பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட்டை நீங்களே பாருங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 44-48 வச்சு ஒரு 2 சேனல் ஆம்பிள் பிளேயர் ஒன்று செஞ்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ரொம்ப இறச்சல் சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த போர்டை எடுத்துட்டு ஒரு STK 414 போர்டை வச்சு இந்த கன்வெர்ட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஆடியோ கிளாரிட்டி பக்காவாக இருக்கு. பார்த்தீங்களா ஒரு பழைய ஒர்க் ஆகாத கன்வெர்ட்டரை பழைய பொருளெல்லாம் மாற்றி போட்டு ஒரு கன்வெர்ட்டரை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்து நெய் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.